குழுவில் இருக்கிற பாஸ்டர் சாமுவேல் விஜயனுக்காக, பாஸ்டர் பாலராஜுக்காக, இன்னும் நிறைய பேர் திரைமறைவு பெண் ஜோஷுவா இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு டீமாக இருக்கிறோம். நாங்கள் பல விதமான ஊழியர்களை, பல விதமான ஸ்தாபனங்கள் பெயரில், பல விதமான நிர்வாகங்களை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ராக்ஸி ரிவைவல் ஆஃப் குளோபல் சர்ச்சஸ் இன்டர்நேஷனல் ட்ரைனிங் போட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு. நான் திருப்பூர் முன்ன மைக்கிள் குறிச்சு பேசுறாரு, அந்த விவரம் தெரியும் என்ன ஸ்டார்டிங். ராக்ஸிட் ரிவைவல் ஆஃப் குளோபல் சர்ச்சஸ் இன்டர்நேஷனல் ட்ரைனிங் தெரியுதா? ஆங்கிலத்தில் போட்டிருக்கா. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ராக்ஸிட். இந்த ராக்ஸிட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தேவனுடைய கிருபையினால நாங்கள் இணைந்து செஞ்சுட்டு வரோம். இந்த முழுக்க தன்னார்வமாக வாலண்டியராக நாங்கள் பாஸ்டர் அவர்களோடு சேர்ந்து எங்களுடைய சொந்த தரிசனமாக இணைஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன் இந்த பேரை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் அந்த கீ வேர்டே இருக்கு. குளோபல் சர்ச் தமிழ் என்ன? உலகளாவிய சபை. குளோபல் சர்ச் நேற்று அறிமுகப்படுத்துறவங்க வந்து சொன்னாங்க நிறைய சபைகள் இருக்குது. அந்த சபை நெகேமியா பற்றி பேசும்போது அந்த சபை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் இல்லை நம்ம சொல்றது இல்லை. ஆனால் இப்போ நம்ம ஏன் கூடி வந்திருக்கிறோம்னா, அதை பற்றி பேசிட்டு இருக்கிறதுக்காக இல்லை, அதில் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாங்கிறது தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். விளங்காம ராமன் சொல்லுங்க. ஏன்னா அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு நம்ம ரொம்ப நம்பிக்கை கிடைக்கிறது. என்ன நம்பிக்கைன்னா, தேசம் நிச்சயமா உங்களை போல இளையவர்கள் கையில தான் ஆண்டவர் தருவார்னு நாங்கள் தீர்க்கமா நம்புறோம். ராமன் சொல்லுங்க. தேவனை அறியாத ஒரு பின்னணியத்துல இருந்து 21வது வயதுல தற்கொலைக்கு நேராக போகும்போது ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்ட ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். 22 வருஷமா நான் இந்த ஆண்டவரோட நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் திரும்ப கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அவரை அடைக்காம ஒரு உலகளாவிய பார்வை பார்க்கும்படியான பரந்த கண்களை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கான ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். நிர்வாகங்கள் ரொம்ப அவசியம். நீங்க தயவு செய்து நினைக்கக்கூடாது இந்த சபை சரியில்லை, அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லைன்னு. எங்க தலைவர் பாஸ்டர் ராஜமணி சொல்லுவாரு, என் பாரு ராஜா, நீ உலகத்திலே நல்ல சபைன்னு ஒரு சபையை கண்டுபிடிச்சுன்னா தயவு செய்து உன் காலை அங்க வச்சிடாதுன்னு. ஏன்னா நீ உன் காலை வச்சா அந்த சபை என்ன செய்யாது? விளங்குது உங்களுக்கு? நம்ம நிர்வாகங்களை குறை பேசுறதுக்கு இங்க வரல. நல்லா புரிஞ்சுங்க. நிர்வாகங்கள் ரொம்ப அவசியம். ஸ்டெஃபி வீட்டு ரேஷன் கார்டுல ஸ்டெஃபி பேர் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படிதானே? அதுக்கு பேர் தான் நிர்வாகம். ஸ்தல சபைகளை நாங்க தீர்க்கமா விசுவாசிக்கிறோம். லோக்கல் சர்ச்சஸ்ல கர்த்தர் உங்களை எங்க பிளேஸ் பண்ணிருக்கிறாரோ அங்க நீங்க இருக்கணும். கர்த்தருடைய வீட்டுல நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரம் என்ன செஞ்சிருப்பாங்க? செழித்திருப்பாங்க. அது பத்தி அதை நம்ம வயலேட் பண்றதுக்கு இங்க வரல. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். We are here for a global vision. ஒரு உலகளாவிய தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த தரிசனத்துக்கு நேரா நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய கான்ட்ரிபியூஷன், என்னுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு தான் நாம இங்க 3 நாட்கள் கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம புதுமையா நம்ம பேசிட்டு போனாலும் திரும்ப ஒரு நிர்வாகத்தை தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். புரியுது? இது சரியில்லை, அது சரி சொன்னாலும் அகைன் நம்ம என்ன செய்ய போறோம்? அதே ட்ரஸ்ட், அதே நிர்வாகம், அதே வேலையை நம்ம செய்ய போறோம். புதுசா ஒரு பேனரை ஒட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஸ்டெஃபி சிரிக்கிறாங்க, எதை நினைச்சு சிரிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகளாவிய பார்வை நமக்கு தேவை. குளோபல் பெர்ஸ்பெக்டிவ். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரை சந்திக்க வர போறார் சொல்லுங்க? மனவாட்டியாகிய சபையை. எந்த சபையை சந்திக்க வருவார் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, அதான் மனவாட்டியாகிய சபை. அந்த சபைக்கு என்ன பேரு சொல்லுங்க? யாராவது சொல்ல முடியுமா? டீச்சர். தூத்துக்குடியில, திருநெல்வேலியில. எங்க சிஸ்டர்? ஓ, உட்கார்ந்து பேசுங்க. டீச்சர்லாம் உட்கார்ந்து பேசணும், மாணவர்கள் இன்னும் பேசணும். சரிங்களா? எந்த சபையை சந்திக்க போறார்?
அடிச்சாங்க பாருங்க அடி. அவருடைய சபையை இவங்கெல்லாம் எசேக்கியேல் சொந்தக்காரங்க. ஆண்டவர் கேட்பார், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எல்லாம் கூட போனா உமக்கே தெரியும் அப்படின்பார். ஏன்னா இந்த மனுஷன் இப்படி போனா அங்க வருவாரு, அங்கிட்டு வந்தா இங்கிட்டு வருவாரு, உமக்கே தெரியும். தேங்க்யூ சிஸ்டர். நிறைய பேர் உங்களால சந்தோஷமா இருக்கிறாங்க. என்ன சபையை சந்திக்க போற ஐயா சொல்லுங்க, என்ன சபையை சந்திக்க போற? பரிசுத்த சபை தான் அது. சபைக்கான குவாலிட்டி தரம். எந்த சபையை சந்திக்க போற? மணவாட்டி ஆகிய சபை, ஆயத்தப்படுத்தப்பட்ட சபை. அந்த சபைக்கு நான் சொல்லுவேன், ஜம்முன் கை தட்டணும். யாரும் விசிலடி கூட தோலை பிடிச்சிருவாங்க. சரிங்களா? அது நம்ம கலாச்சாரம் கிடையாது. ரைட்டா? கலாச்சாரம் கிடையாது. தப்பா ரைட்டா பாவமா அது தெரியல. நம்ம கல்ச்சர் விசில் அடிக்க கூடாது. எங்களெல்லாம் அப்படிதான். விசில் அடிச்சா காவலி பயமா. விசில் அடிக்க கூடாது. ஜம்முன் கை தட்டணும். எந்த சபையை சந்திக்க போறாருன்னா, ரெடியா இருக்கீங்களா? கையில பத்திரமா வச்சிருக்கீங்களா? எந்த சபைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ அந்த சபையை சந்திக்க போறார். Hallelujah. We are here for that purpose. நாங்க இங்க அந்த நோக்கத்துக்காக தான் வந்திருக்கிறோம். நீங்க தயவு செய்து பெருமையா பேசணும், பந்தா பண்றோம் நினைச்சிடாதீங்க. தேவனுடைய கிருபையினால இங்க இருக்கிற எங்க எல்லாருக்குமே 2 லோக்கல் சர்ச் இருக்கு. சரிங்களா? ஸ்தல சபைகள் 2 இருக்கு. அது இல்லாம ஏகப்பட்ட ஊழியர்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு முத வாரமே ஆர்கனைசர்ஸ் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. முத வாரமே ஐயா, முத வாரமே ஏன் உங்களை பாக்குறேன், முத வாரமே ஏன் நாங்க உங்களை தேடி வந்திருக்கிறோம்னா, அந்த ஒரு சின்ன சபைக்குள்ள எங்க பார்வையை நாங்க அடக்க விரும்பல. இப்ப இங்க வர போய் தான் இவ்வளவு பேரை நாங்க சந்திக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சபை. தெரியுமா உங்களுக்கு? You are the temple of God. Don't you know you are the temple of God? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? எத்தனை பேரோட கர்த்தர் பேசுறாரு? அப்ப அந்த குளோபல் பெர்ஸ்பெக்டிவ். இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன். I will build my church. இன்னைக்கு சபை நெகேமியா பார்த்தது போல, நேற்று சாயங்காலம் அந்த சகோதரன் சொன்னது போல பாலடைந்து கிடக்கிறது. அதை பற்றி நம்ம கதை பேசுறதுக்கு வரல, அதை கட்டி எழுப்புறதுக்கு கர்த்தர் நம்ம பயன்படுத்துறது எப்படின்னு யோசிக்கிறது தான் நாங்க வந்திருக்கோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. We are here for a constructive purpose. ஒரு நல்ல கட்டுமானத்தை செய்யறதுக்காக நாம இங்க வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நாங்களும் பிரபலமான பிரசங்கியார்கள் இல்லை, அப்படி இல்லை. சரிங்களா? நீங்களும் எப்படிப்பட்ட ஆட்களும் எங்களுக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தீர்க்கமான விசுவாசம், நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமானவர்களை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். For a purpose he has made us to meet. ஒரு நோக்கத்துக்காக அவர் எங்களை இணைத்திருக்கிறார். இதை ஆயத்தம் பண்ணின ஒவ்வொருவருக்காக, இதில் உழைத்து கொண்டிருக்கிற, இதுக்கு கொடுத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நான் துவக்கத்தில் சொன்னது போல முகங்களெல்லாம் பார்க்கும்போது, குறிப்பா இளையவர்களை பார்க்கும்போது, இந்த ரூம்ல பேசிட்டு இருந்தோம், 35 வயசு கீழே உள்ளவங்க அதில் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? உலகளாவிய சபை என்றால் என்ன? வாட் இஸ் குளோபல் சர்ச்? ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதுதான் கீவேர்டாவும் அந்த பகுதியை தான் சொன்னாங்க. எபேசியர் 5வது அதிகாரம், Ephesians chapter 5 and verses 29 and 30. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். ஓகே, thank you. எல்லாம் எடுத்துட்டீங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 2 3 சொல்லுவேன், ஜம்முன்னு வாசிக்கிறேன். 1 2
2, 3. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லும்போது அழகா மெல்லின்றத 3 விதமா கிளாசிஃபை பண்ணாங்க. என்னுடைய ஃபேவரட் வாஸ் தூங்குகிறடி மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை இல்ல நல்ல வாசிங்க, பிரகாசிப்பிப்பார். அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன். தமிழ்ல பிரகாசிப்பிப்பார். God will make you to shine. சபையை பற்றியும் குடும்ப உறவை பற்றியும் பவுல் எபேசு சபைக்கு அவர் பேசுறார். அப்ப பேசும்போது அவர் என்ன சொல்றார் கேட்டீங்கன்னா, நாம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின், சத்தமா சொல்லுங்க, அவயவங்களாயும். குளோபல் சர்ச்னா என்ன? நம்ம முதல்ல பார்த்தோம், நான் சபைன்னு சொல்லி பார்த்தோம். இந்த நான் யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு கழுவப்பட்டவர்கள். நான் கிறிஸ்துவனுடைய சபை. ஆனால் அதே சமயத்தில் தனிப்பட்ட நான் சபையா இருக்க முடியாது. அதற்கு பிறகு நான் பேசுறது உங்களுக்கு விளங்குது? நிறைய பேருக்கு கண்ணு கட்டுற மாதிரி இருக்கு, விளங்குதா? அப்ப நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா இருக்கிறோம். அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, நாம் அவருடைய, சத்தமா சொல்லுங்க, சரீரத்தின் அவயவங்கள். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். நீங்க இத கொரிந்து நிருபத்துல பவுல் சொல்லும்போது சிம்பிளா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனத்துல, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம், புரியுது உங்களுக்கு? இதே அவர் எங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு சிம்பிளா. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். குளோபல் சர்ச், உலகளாவிய சபை. அந்த உலகளாவிய சபை ஒரே சரீரமா இருக்கிறது. எத்தனை இருக்குது? ஒரே சரீரமா இருக்குது. இங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் யாரும் இருக்கீங்களா? இல்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க யாரும் ஒருத்தர் இல்ல. நர்ஸ் அம்மா இருந்தாங்கல்ல, நர்ஸ் அம்மா சிஸ்டர், அனாட்டமி கிளாஸ் சரிங்களா? ஓகே, சரீரம் தான். பாருங்க, அப்படி பார்க்காதீங்க. பாஸ்டர் உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. நீங்க எங்களுக்கு உதவி செய்றீங்க. ஜம்முன்னு அக்காக்காவை கைதட்டு நல்லா இன்னும் வாங்க, செல்ல வாங்க. எப்படிலாம் வாங்க, பறந்துதான் வாங்க, நான் கேட்ச் பண்ணுவேன். குழுகடிக்குதான். உன் பேர் என்னது? வண்டர்ஃபுல் நேம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே. இப்போ நான் கேட்கிற, சரீரத்துல எத்தனை அவயவங்கள் இருக்கும்? எத்தனையோ இருக்கும், சரிங்களா? அந்த கேள்வியை நான் கேட்க மாட்டேன். நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, சரிங்களா? நம்ம நிறைய உறுப்புகள்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? சரீரம். அதுக்கு பேர், அது ஒரே இடத்துல ஜாயின் ஆகும்போது அதுக்கு பேரு சரீரம். இது ஒரு அவயவம், ரைட்டா? இது ஒரு அவயவம், இது ஒரு அவயவம். வெளியில தெரியுற பார்ட்ஸ் நிறைய, உள்ள நிறைய கிட்னி சட்னிலாம் நிறைய இருக்குல்ல, உள்ள விலங்குகளுக்கு ஹார்ட், இதெல்லாம் உள்ள இருக்குது, ரைட்டா? இதெல்லாம் சேர்ந்துதான் அதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க. போன வாரம் நான் ஒரு ஜூம் செமினார் அட்டெண்ட் பண்ணாரு. ஒருத்தர் சொன்னார், ஒரு மனுஷனுடைய பாடிக்குள்ள வேல்யூ வந்து 40 crores-ன்றார். 40 crores அவ்வளவு சிஸ்டம்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். 40 crores, நீ பெரிய கோடீஸ்வரன் அப்படின்றார், சரிங்களா? இப்போ நான் கேட்கிறேன் சிஸ்டர், நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. எத்தனை பெரிய சிஸ்டம் முன்னால வந்து சொன்னா சந்தோஷமா இருப்பீங்க? கைத்தட்டி இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்காங்க. இப்ப இந்த சரீரம் எங்க இருந்து துவங்குது? இப்ப நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன், இவங்க எல்லாம் நாட்டாங்க.
சரீரம் எங்க இருக்குது? இல்ல சிஸ்டர், நீங்க பைபிள் எல்லாம் விட்டுருங்க. இப்ப நீங்க வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், இப்ப நான் வந்து ப்ரொஃபசர். சரி, இப்ப இங்க சரீரங்கிறது எதை நீங்க சொல்றீங்க? முழு சரீரம் தான். அதாவது உச்சம் தலை தூங்கி உள்ளங்கால் வரைக்கும் என்னதான்? எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? படிச்சவா நினைச்ச ஒரு நர்ஸ் சொன்னா கரெக்டா இருக்குன்ட்டு. இப்போ நிறைய பேர் கையை உயர்த்தல. நீ உட்காந்துங்க. நிறைய பேர் கையை உயர்த்தல. கையை உயர்த்தாதவங்க கொஞ்சம் கை உயர்த்துங்க. இந்தியாவில் ஆளுங்கட்சி இருக்க மாட்டோம், எதிர்கட்சி இருக்க மாட்டோம், நடுவில் ஒரு குரூப்ல உட்காந்துருப்பாங்க. அப்போ கையை உயர்த்தாதவங்க எல்லாம் இப்படி எடுத்துக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா முழுசும் சரீரம் இல்லையா, சரீரங்கிறது வேற ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி வேற ஒரு இடத்துல முடியுதுன்றாங்க. அப்படிதானா? அப்படி இல்லையா? எத்தனை பேர் சிஸ்டர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்றீங்க? எல்லாருமே கரெக்ட் சொல்றீங்களா? நான் ஒருத்தர் தான் புத்திசாலி போல இருக்கு. எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றீங்க? ஒருத்தருமே இல்லையா? ஸ்டெபி இல்லையா? தலையை சொல்றீங்களா? எனக்கு ஆதரவு ஒரு அர்த்தமாவது இருக்குன்னு கொஞ்சம் சந்தோஷம். எல்லாருமே அப்படிதான் சொல்றீங்களா? நீங்க அந்த வசனத்தை திரும்ப படிங்க. 1 கொரிந்தியர்ல நம்ம படிச்சத படிங்க. ஓகே, எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க பாருங்க. என்னது? இன்னொரு முறை சொல்லுங்க. நமக்கு தலை யாரு? சத்தமா சொல்லுங்க. நமக்கு தலை யாரு? எதுக்கு சிரிக்கிறீங்க நீ பார்த்து? நமக்கு தலை யாரு? அவர் பேரை சொல்றது எவ்வளவு கவலைப்படுறாங்க பாருங்க. இது வெளில போயிட்டு தலை யாருன்னா அழகு. நமக்கு தலை யாரு? அப்ப சரீரங்கிறது என்ன? ஆக்சுவலா நீங்க அனாட்டமி நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா சரீரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கழுத்துக்கு கீழே இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கழுத்துக்கு கீழே அதுதான் என்னது? அது என்னது? சரீரம். அப்ப கழுத்துக்கு மேல ராஜ மண்டலம் பாத்திரீங்களா? பழைய அண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து கத்தி வைக்க கூடாது, ஆபரேஷனே பண்ணக்கூடாதுமாங்க. ஏன்னா அது வந்து தலை. ஏன் அந்த தலைக்கு மேல உள்ள அந்த கழுத்துக்கு மேல உள்ள விஷயத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேதான் ஒரு மேட்ரு இருக்குது. என்னது? இருக்கிறவங்க ஒரு ஆம்பேன்னு சொல்லுங்க. மூட இருக்கிறவங்க சத்தமா ஒரு ஆம்பேன்னு சொல்லுங்க. எப்ப எண்ணி ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, மூட இருக்கிறவங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அது என்ன செய்யுது? டோட்டல் பாடி என்ன செய்யுது? ஆமாவா இல்லையா? நீங்க ரொம்ப நல்லவங்க பாருங்க. ஆரம்பத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. உங்களை மாதிரி ஆட்கள் உலகத்துல பார்த்ததே இல்லை. அப்ப பாடியை வந்து மூளை கண்ட்ரோல் பண்ணுது. என்னன்னா 7 மணிக்கு செஷன், பிரதர் வேற ரொம்ப வெறப்பா இருக்கிறாரு, போலன்னு அவள் தான் பஸ் ஏற்றி விட்டுறக்கூடாது. மூளை என்ன செய்யுது? 2 வீலர் ஓட்டுறவங்களா இருக்கிறீங்களா? 2 வீலர் ஓட்டுறவங்க 2 வீலர்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓட்ட தெரியுமா? அது ஓட்டுறவங்க கொஞ்சம் கை வைத்துக்கிறேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க கை வைத்துக்கணும். 2 வீலர் ஓட்டும்போது அரசாங்கம் என்ன சொல்லுது? எதுக்கு ஹெல்மெட் போடணும்? அன்னைக்கு நான் மாலுக்கு போயிருந்தேன், ஒருத்தன் மாஸ்க் இங்கே போட்டுருக்கோம். என் மகன் கூப்பிட்டு, அப்பா என்ன அந்த அண்ணனை பாருங்க மாஸ்க் எங்க போட்டிருக்காரு, அவர் எப்படி போட்டிருக்காரு? யார் கொடுத்த பிள்ளை? ஹெல்மெட் எங்க போடணும்? ஏன் தலைக்கு ஹெல்மெட் போடுறோம்? கைக்கு போட வேண்டியதான், வயிற்றுக்கு போட வேண்டியதான், முக்கியமான உறுப்பு. ஏன் தலைக்கு போடுறோம்? தலையில என்ன இருக்குது? மூளை செத்துச்சுன்னா மேட்ரு முடிஞ்சு. அப்ப டோட்டல் கண்ட்ரோல் எங்க தான் இருக்குது? சத்தமா சொல்லுங்க. அப்ப தலை யாரு? புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க எந்த மெடிக்கல் காலேஜ் படிச்சீங்கன்னா கேட்காதீங்க. உங்களுக்கு விளக்குறதுக்காக நான் சொல்றேன். சிஸ்டர் 100% சரியா இருக்கலாம். ஆனா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ சபை யாருடைய சரீரம்? கிறிஸ்துவினுடைய சரீரம். அப்ப கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? நல்லா சொல்லுங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்ப சபையை கண்ட்ரோல் பண்றது யாரு? சிஎஸ்ஐ சர்ச்சை கண்ட்ரோல் பண்றது யாரு? அசெம்பிளி ஆஃப் காட் கண்ட்ரோல் பண்றது யாரு? ஜீவனுள்ள தேவ கிருபை சபையை கண்ட்ரோல் பண்றது யாரு? சீயோன் விசுவாச ஊழியங்களை கண்ட்ரோல் பண்றது யாரு? சொல்லுங்க. தலை யாரு?
பாஸ்டருக்கு ரோல் என்ன? ஐயா தானே. சிஎஸ்சி சர்ச்சில் சொல்லுவாங்க ஐயா. அவர் என்ன வால் வச்சிருக்காருன்னு தெரியல, அவர் ஐயர் வால் கூப்பிடுறோம். அப்போ ஐயாவோட ரோல் என்ன? பாஸ்டரோட ரோல் என்ன? தலைய பார்த்துட்டோம், சரீரத்தை பார்த்துட்டோம், இன்னும் எதை பார்க்கல? இங்க எந்த உறுப்பு விடுபட்டு இருக்கு சொல்லுங்க. தலையையும் சரீரத்தையும் கனெக்ட் பண்ற முக்கியமான விஷயம் என்னது? சிஸ்டர் மெதுவா தான் இது என்னது? கழுத்து தான் யாருன்னா அந்த பாஸ்டர். ராமன் சொல்லுங்க. அவருக்கு தீர்மானம் எடுக்கிற சக்தி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அவர் என்ன செய்வார்னா தேவனுடைய வழிநடத்துதலை பெற்று அந்த திருச்சபைய வழிநடத்துகிற வேலையை ஆண்டவருடைய பிரதிநிதியா பூமியிலிருந்து செய்யற வேலை தான் பாஸ்டருடைய வேலை. விலங்கம் கைத்தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. இப்போ உலகளாவிய சபைக்கு நான் வரேன். இப்போ வந்து ஒரு சிங்கிள் சர்ச்சை பத்தி தான் நம்ம பேசிருக்கிறோம். இப்ப நம்ம சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்க கேட்பாங்க. 500 பேர் இருக்கிறாங்க. 500 பேரும் 500 ஸ்பேர் பார்ட்ஸ். 500 அவயவங்கள். அந்த 500 அவயவங்களும் கனெக்ட் ஆகி அது கழுத்தோட இருந்து அந்த கழுத்து கிறிஸ்துவோட இருக்கும் போதுதான் அந்த சபை உயிரோட்டமான சபை. ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய சபைகள் நிர்வாகங்களே தொடர்ந்து போயிடுச்சு. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நான் வந்து லாக் புக் எழுதியே வீணா போயிடுவான்ற. லாக் புக்னா தெரியுது, இன்னைக்கு இந்த ஜபம் நடத்தினேன், இன்னைக்கு இந்த ஆளா நடத்தினேன், எத்தனை பேர் வந்தா இவ்வளவு காணிக்க பிடிச்ச, இதுலயே வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. இன்னொரு குரூப் என்ன செய்ய, நிர்வாகம் இல்லாம கதை ஓடிட்டு இருக்குது. ஓ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, ஓகே 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 பாட்டு எங்க சரி 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 ஒரு 3 பாட்டு போடுவோம், ரைட்டு. நிர்வாகங்கள் அவசியம், ஒழுங்குகள் அவசியம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய நடத்துதலும் ஐக்கியமும் சபையில ரொம்ப ரொம்ப அவசியம். புரிஞ்சவங்க கை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. இப்ப இந்த கை சொல்லுது, எனக்கு வந்து இந்த இந்த தோலுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால அந்த தோலோட நான் இருக்க விரும்பல, நான் போய் வயிறோட இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. டைரக்டா வாங்கி டைரக்டா போட்டுற மாதிரி ஓப்பனிங் அங்க ஓப்பனிங் இங்க சொல்ல முடியுமா? விளங்குதா விளங்குலையா? பவுல் நிறைய எடுக்கிறாரு. கால் பாருங்க கீழே இருக்குது, அது நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கனவீனமா அது பார்க்கப்படுது. எதுக்கு போடுற மெயின்டெனன்ஸ் அதுக்கு இல்ல. விளங்குதா விளங்குலையா? சில வீட்டுக்கு திடுதிப்புன்னு போனோம்னா அவங்க தங்கச்சியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஐயா விளங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வெளியில வரும்போது வேற மாதிரி இருக்கிறாங்க, வீட்டுல மெயின்டெனன்ஸ் இல்ல. இந்த பகுதிக்கு பயங்கரமான மெயின்டெனன்ஸ். ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாமே கனெக்டடா இருக்கும் போதுதான் ஒவ்வொரு உறுப்புகளும் உயிரோட இருக்க முடியும். ராமன் சொல்லுங்க. அந்த விசுவாசி எனக்கு பிடிக்கல, அந்த பிரதர் எனக்கு பிடிக்கல, அந்த சிஸ்டர் எனக்கு பிடிக்கல, சில ஆட்கள் இருக்கிறாங்க அந்த பாஸ்டர் எனக்கு பிடிக்கலாமா, அதை டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் நமக்கு என்ன செய்யல இல்ல. 5 பேர்கள் ஒண்ணு போல இருக்குதா சொல்லுங்க. சிலருக்கு இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கொரோனாக்கு அப்புறம் ஏர்லி மார்னிங் 8 மணி தான். ஆஃப்டர் கொரோனா நம்ம கிளாஸ் இல்ல, காலேஜ் இல்ல, ஒண்ணும் இல்லை. நிறைய பேர் பாக்குறாங்க தீர்க்க தரிசனம் ஒரு பேசிட்டு இருக்காங்க சொல்லி, சரிங்களா? இப்ப அவங்கள பிடிச்சு கொண்டு வந்து 7 மணிக்கு காலையில இல்லைன்னா அது முறைச்சிட்டு வர சொல்றாரு. எனக்கு இந்த கேம்ப் பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? கேம்ப் பிடிக்கல நடக்கும், சரி பஸ் ஏற்றி விட்டுருவாங்க. அதனால யாருக்கு கஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? தேவனுடைய சபைக்கு நஷ்டம். ராமன் சொல்லுங்க. விளக்குதா? அப்போ ஸ்டே கனெக்டட் வித் யுவர் சர்ச். அந்த சபையோட நீங்க எப்படி இருக்கணும்? தொடர்புள்ளவர்களா நீங்க இருக்கணும். ஏன்னா அந்த சபை யாருடைய சரீரமா இருக்குது? கர்த்தருடைய. இவ்வளவு நேரம் நம்ம லோக்கல் சர்ச்சை பத்தி பார்த்திருக்கோம், அதாவது நீங்க போயிட்டு இருக்கிற ஸ்தல சபை பத்தி. இப்ப நான் குளோபல் சர்ச்சை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் முடிக்க போறேன், நேரம் முடிய போகுது. இப்ப குளோபல் சர்ச் உலகளாவிய சபை. இந்த உலகளாவிய சபையை பற்றி பேசும்போது நிறைய பேர், நானே சொன்ன பாருங்க,
அந்த சர்ச் இந்த சர்ச் அது இது. சில ஊர்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இந்த பக்கம் ஒரு சர்ச்சு, ஒருத்தருக்கு இந்த பக்கம் ஒரு சர்ச்சு. கேட்டால் இந்த சர்ச்சில் உள்ள ஆட்கள் அந்த சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அந்த ஆட்கள் இவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு அந்த ஆள் பிடிக்காது. அவங்க வேற சாதி, நான் வேற சாதி, பாவம் இவங்கெல்லாம் ஒரே பரவத்து போக போறேன்ட்டு ஆசை தோசை அப்பளை வடை வாயை குழந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி பல விதமான காரியங்கள் இருக்குது. அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எத்தனை? சத்தமா சொல்லுங்க. அந்த சபைக்கு பெயர் பலகை இல்லை. There is no name board for that unseen church. அந்த அதரிசனமான சபைக்கு பெயர் பலகை கையாசிங்க. பெயர் பலகை இல்லை. அதுக்கு என்ன பேருன்னா எனக்கு தெரியாது. ஒண்ணு தெரியும், எந்த சபைக்காக கிறிஸ்து ஜீவனை கொடுத்தாரோ அந்த சபைங்கிறது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சபைகள் எல்லாம் பரவி கிடக்குது, உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. எஸ்கிமோக்கள் மத்தியில சபை இருக்கிறது, மலை முகடுகளிலே சபைகள் நடக்கிறது, தீவுகளிலே சபைகள் நடக்கிறது, கல்லூரிகளிலே சபைகள் நடக்கிறது. இங்க வந்திருக்கிற சில கல்லூரி விரிவுரையாளர்கள்லாம் சொன்னாங்க, அந்த செல் குரூப்புக்கு நாங்க போவோம் இன்ஃபன்ட் ஜீசஸ் காலேஜ்ல. பல இடங்கள்ல பல சூழ்நிலைகள்ல நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த சபை எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய உலகளாவிய சபையோட கனெக்டடா இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த விரல், இந்த தம்மா துண்டு விரல் இருக்கு பாத்தீங்கன்னா, இது நான் நடத்திட்டு இருக்கிற சர்ச். சரிங்களா? இந்த விரல் நீங்க போயிட்டு இருக்கிற சர்ச். நம்ம புரியுதா? இந்த விரல் நீங்க போயிட்டு இருக்கிற சர்ச். சரியா? அவர் சூப்பரா நீட்டிட்டு இருக்கிறார். இந்த விரல் அந்த பின்னால உட்கார்ந்து இருக்கிற அந்த ஐயா பாட்டு சூப்பரா பாடிட்டு இருந்தாங்க. நேத்து தான் அவங்க பாட்டுக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஆமா, அவங்க போயிட்டு இருக்கிற சர்ச். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒரு பிரைஸ் லார்டுக்கும் ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் நமக்கு உலகம் எல்லாம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. நல்ல கைது ஆண்டு நன்றி சொல்லுங்க. உலகம் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப வேட்டி கட்டி உட்கார்ந்து இருக்கிற மாஸ்டர் ராஜன் எங்க தலைவர், அவங்க யாரு? எனக்கு சண்டே கிளாஸ் டீச்சர். ராமன் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் வந்துருக்கும் சேர்ந்து. அப்ப எங்க அண்ணனுக்கு கல்யாணமே ஆகல. பெண் ஜோஸ்வாரம் இல்ல. அப்போ எங்க சண்டே கிளாஸ் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டோன்னு நானும் என் தங்கச்சி ஓடி போய் பார்த்தது இன்னும் என் மனசுல இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு சொந்தக்காரங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உலகம் எங்கும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த பிளானட் எர்த்ல ஒருவேளை நம்ம நேத்து தான் இன்னைக்கு தான் ஒருத்தர் நம்ம சந்திக்கலாம். ஆனா கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால பரலோகத்துல நம்மள இணைஞ்சி காலகாலமா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று இடைவிடாமல் நம்மளை ஆராதிக்க போறோம். ஒரு ஆமென் கூட காணல. இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு தெரியல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுது? சொந்தம் புரியுதா? நான் சொந்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். உறவு புரியுதா? உறவு முறை புரியுதா? அப்ப உலகளாவிய சபையில தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்றத பார்த்தா, பாஸ்டர் பிரதரா ஜெயவர்மா இதெல்லாம் வச்சுக்கீங்க, வாடா போடான்னு தவிர இதெல்லாம் சொல்லிக்கீங்க. நீங்க சொல்றத பார்த்தா அந்த குரூப் இருக்குதே. யாரு? அவன் சொல்றானே, இயேசு மாத்திரம் தான் சொன்னானே. ஒரு குரூப் இருக்குல்ல, ஜீசஸ் தலைவர் அதான் வந்தாரு. சரிங்களா? அவங்க எப்படி நாம, that is not our problem. இன்னொரு குரூப் இருக்குது, அவங்க பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் ஹalleluya அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா. அவங்க எப்படி நம்ம திரித்துவ தெய்வத்தை. இன்னொரு குரூப் இருக்குது, மாவன நீ மனம் திரும்பி தண்ணியில மூடி ஞானஸ்நானம் எடுக்கல நீ பரலோகத்துக்கு போக மாட்ட ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்குதே. அது எப்படி? எந்த சபையை நம்ம கிளாசிஃபை பண்றது? எந்த சபையை கிளாசிஃபை பண்ணணும்னு சொன்னா, பைபிள் சொல்லுகிற பூரணமான சபையை கிளாசிஃபை பண்ணுங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? என்னையால சொல்ல முடியாது இந்த சர்ச் இஸ் the best church in the earth. நீங்க அங்க போக சொல்ல முடியாது. ஏன் சர்ச் என்னால சொல்ல முடியாது? விளங்கலையா? ஏன் சர்ச் இந்த சென்ஸ் நான் நடத்திட்டு இருக்கிற சபையை என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல. But you have to see the quality of the church by the word. தேவனுடைய வார்த்தையினால் அந்த சபையை நீங்க என்ன செய்ய முடியும்?
கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பேர் தான் உபதேசம். டாக்டரின், உபதேசம் நம்மளை உருவாக்கும். ராமன் சொல்லுங்க. உபதேசம் நம்மளை உருப்பட வைக்கும். ராமன் சொல்லுங்க. உபதேசம் நம்மளை கரை சேர்க்கும். ராமன் சொல்லுங்க. உபதேசம் நம்மளை கிறிஸ்துவ போல மாற்றும். நீங்க போற சபையில ஆரோக்கியமான உபதேசம் இருக்கிறதா என்பதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பது என்றால், ஊழியக்காரங்கிட்ட போய் கேட்காதீங்க. ஏன்ட்ட வந்து கேட்டீங்கன்னா, உலகத்திலே பெஸ்ட் சர்ச் நான் தான் நடத்துறேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் உண்மை பேசுற ஆளா இருக்கிறதுனால ஓப்பனா சொல்றேன், என்ன சொல்ல முடியாது. விலங்குதா பால்ராஜ் பாஸ்டர் அவர் மொக்க பாஸ்டர் அவர் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கிறோம், சரிங்களா? ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இருக்கிறோம். அப்புறம் அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க, முதல்ல வந்தது யாருன்னா, முதல்ல வந்தது அவங்க தான். கேட்டீங்களா? அப்ப உபதேசம், அந்த உபதேசம் அது எங்க பெற்றுக்கொண்டதுதான் பைபிள்ல. எபிரேயர் 6வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 வசனங்கள் உபதேசத்தை பத்தி பேசுது. ஆமா, கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசங்களை விட்டு இயேசு நல்லவர், இயேசு கண்ணீரை துடைக்கிறார், இயேசு பாவத்தை மன்னிக்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு தேவையா? தாய் உங்களுக்கு தேவையா? உங்களதான் தேவையா? அவர் விவரமா இருக்கிறார். உங்களுக்கு அதெல்லாம் தேவையா? தெரியுமா தெரியாது உங்களுக்கு அதெல்லாம்? பிரதர் வேற ஏதாவது சொல்றீங்களா? விளங்கலையா? வளரணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வளரணும். அப்ப வளர்றதுக்கு என்ன செய்யணும்? எபேசியர் 6 எடுத்து நீங்க வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்க இதை நோட் பண்ணிக்கீங்க, எழுதுறவங்க நோட் பண்ணிக்கீங்க. பட் வளர்றதுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புறேன். உபதேசம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபைகள்ல உபதேசம் இல்ல, இன்னைக்கு சபைகள்ல சுவிசேஷம் இருக்கிறது. அந்த வெள்ளைக்கடை சட்டை போட்டு செல்போன்ல சாட் பண்ணி இருக்கிற அண்ணனுக்கு கர்த்தர் ஒரு BMW காரை காட்டுறார், ஹalleluya அப்படின்னா போதும். என்ன வராங்களா சொல்லுங்க? ஆவிக்குள்ள இன்னொரு குரூப் இருக்குது, நீ என்ன வேணா பண்ணிக்கங்க ஐயா, நாங்க வருவோம், உட்காருவோம், பெஞ்ச கொஞ்சம் தேய்ப்போம், கிளம்பி போய்கிட்டே இருக்கும். ராமன் சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவனுக்கு சுவிசேஷம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்னது சொல்லுங்க? ரட்சிக்கப்படாதவனுக்கு என்னது? இன்னைக்கு சபைகளுக்குள்ள சுவிசேஷம் ஜோரா ஓடிட்டு இருக்கு. யுத்த சேனையா, கிறிஸ்துவின் சேனையை நம்ம எழுமணும்னா நமக்கு தேவை சுவிசேஷம் இல்ல, நமக்கு தேவை என்னது? சத்தமா சொல்லுங்க. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தர் உங்களுக்கு சர்ச்சுக்கு ஒரு இடத்தை தருவாரு பிரதர். பாசரோ ஹalleluya. இங்க இடத்தை தர்றாரோ இல்லையோ, அங்க நமக்கு இடத்தை வச்சிருக்கிறாரு. இடத்தை தந்தா அவர் இடத்துல ஊழியத்தை செய்வோம், இடம் இல்லாட்டாலும் மரத்துக்கு கீழே ஊழியம் செய்வோம். சொல்லுங்க. நிறைய பேர் பின் வாங்குறாங்க. நான் கேட்கிறவங்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? ஏன்னா எங்களுக்கு இந்த கூட்டம் ரொம்ப அதிகம் பிரதர், டோன்ட் மிஸ்டேக் மீ, எங்களுக்கு இந்த கூட்டம் ரொம்ப அதிகம், உங்களுக்குமே அதிகம் தான். 30 பேர் எதிர்பார்த்தீங்கன்னா, ஏன்னா கூட்டம் தேவையில்லை. ஹலோ, இயேசுநாதர் உலகத்தை கலக்கிறதுக்கு 12 பேரை ரெடி பண்ணாரு. அதுல ஒருத்தன் அவுட். 11 பேரை வச்சு எந்த தொழில்நுட்பமும் இல்லாம, எந்த தொழில்நுட்பமும் இல்ல, இந்த உலகத்தையே நேரா மாத்துறவங்க கையில தான் நம்ம இருக்கோம். நல்லா கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. உபதேசத்துக்கு மேல இன்னைக்கு சபைக்கு விருப்பம் இல்ல. சொல்லணும், கவலைப்படாதீங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க, நாளைக்கு நிறைய காணி கொண்டு வாங்க. ராமன் சொல்லுங்க. செலவு பண்ணவும் செலவு பண்ண படவும். உபதேசம், கிறிஸ்துவனுடைய உபதேசம். அந்த சபையில ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவருடைய உபதேசம் இருக்குதா? இந்த உபதேசம் இன்னொரு விஷயத்தை நான் கிளியர் பண்ண விரும்புறேன். உபதேசம் என்ன பாஸ்டர், உங்களை மாதிரி மீச தாடியில எல்லாம் பிரைஸ் வெள்ளை சட்டெல்லாம் போட்டு, இல்லைன்னா மீச வச்சுதான் தாடியை சேர்த்து விட்டு, இல்லைன்னா நீண்ட அங்கியை போட்டு, ஒரு குரூப் சொல்லுது அங்கி போடாதுன்னு, ஒரு குரூப் சொல்லுது லுங்கி போடாதுன்னு, ஒருத்தர் ஷூ போடாதுன்றான், ஒருத்தர் ஷூவை போடுன்றான், ஒருத்தர் நகையை கலத்துன்றான், ஒருத்தர் நகையை போடுன்றான், ஒருத்தர் பூவை வைக்கின்றான், ஒருத்தர் பூவை வைக்காதன்றான். சொல்றாங்க இல்லையா? சொல்லுங்க.
மக்கள் அப்படியே இந்த அந்த காலத்துல ஓமகுச்சி நரசிம்ம ஒருத்தர் உண்டு, இருக்காரான்னு தெரியல, அப்படியே நட்டுக்கிட்டு நிக்குது முடியலாம். யாரு சொல்றத பின்பற்றன சொல்லுங்க. You should know the difference between doctrine and discipline. திரும்ப சொல்றேன், உபதேசத்துக்கும் ஒழுங்குக்கும் நடுவுல உள்ள வித்தியாசம் தெரியாம இன்னைக்கு சபை குழம்பி கிடக்கிறது. நான் நல்ல ஒரு ஷார்ட்ஸ் போட்டு, லூயி பிலிப் ஷார்ட்ஸ் சரிங்களா, 1400 வரும் நினைக்கிறேன், போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு பிரைஸ் தி லார்ட் ஹalleluya அப்படின்னு நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களை விடுங்க, அந்த பிரதர் இருக்கார வெளியில, அவர் என்ன நம்ம பாலராஜ் பாஸ்டர் நல்ல மனுஷன் பார்த்தா கூட்டு வந்திருக்கிற ஆள் ஒரு மாதிரி. ஏன்னா நமக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு, நமக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. நல்ல கிட்டார் வாசிக்கிறாரு பாருங்க, ஆனா எனக்கு ஒரு டவுட், அவருக்கு யாரு பேன் பாப்பா? நீங்க நினைச்சா பயங்கரமா வாசிக்கிறாரு கிட்டார், ஆனா நம்ம கான்டெக்ஸ்டுக்கு அவருடைய எங்களை மாதிரி பாஸ்டர் குட்டி எல்லாம் அவருக்கு யாரு பேன் பாப்பா, அவருக்கு யாரு தலை செய்ய போடுவா? நம்ம கல்ச்சர்ல அது என்னது இல்ல சொல்லு, நம்ம கல்ச்சர்ல அது என்னது இல்ல ஏமா சொல்லுமா, ஒழுங்கு இல்ல. அதுக்காக இதே மாதிரி அட்டாக் அடிக்கணும்னு கடையை மாத்தி வெட்டிட்டு வந்துட்டேன். நம்மளுடைய சண்டை கழிச்சு எங்கடா போய் தலையை விட்டாரு, பார்த்த உடனே கேள்வி, ஒரு ட்ரையலுக்காக பக்கத்துல ஒரு கடைக்கு போன வெட்டிவிட்டான். இதுல இல்ல உபதேசம், ஆனா ஒழுங்குகள் என்னது ரொம்ப சொல்லு, ஒழுங்குகள் ரொம்ப அவசியம். வாங்க பிரைஸ் தி லார்ட் வெல்கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாலின் பிரதரை கூப்பிட்டதுக்கு பதிலா இவங்களே சின்ன பிள்ளைகள், என் வயசுக்கு சமமான ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு நான் வாங்க பிதா வாங்கி தேவன்னா நீங்க நினைப்பீங்க? விளங்கலையா? எதிர்க்கிற சொல்றது புரியுது தம்பி? யாரையும் கேட்டீங்க பாஸ்டர் விசில் அடிக்கிறது பாவமா? சாரி விசில் அடிக்கிறது பாவமா தெரியல. ஆனா நம்ம கல்ச்சர்ல நம்மளாம் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம், விசில் அடிக்கிறது காவலித்தனம், பேட் வேர்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். ரவுடிகள் தான் பண்ணுவாங்க, அது நம்ம கல்ச்சர். அது இன்னைக்கு நிறைய பேர் டாக்டரின்ற பேர்ல டிசிப்ளின்ல தொங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டிசிப்ளினே இல்லாம டாக்டரினை செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? பாருங்க, ஒரு நகை கடைக்கு போனீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு நிக்கிறான் பிரதர். எல்லாம் கேஷியர்ல இருந்து எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வணக்கம் வாங்க என்ன வாங்குறீங்க, வெள்ளியா அங்க போங்கன்றோம். டிசிப்ளின், ட்ரெஸ் கோட். அவர் லுங்கிய மடிச்சு கட்டிட்டு வான என்ன பாக்குறேன் கிடைக்கும். அவன் நம்மளோட டக்கரா இருக்கான், நம்ம வாங்க போனோமா அவங்க வாங்க வந்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா சபையில பான்சி என்ன சொல்றாரு, என்னையால கண்ணை திறந்து பிரசங்கம் பண்ண முடியல சொன்னார்ல, தெரியுமா தெரியாதா? மோகன்சி என்ன சொன்னாரு, கண்ணியால கண்ணை திறந்து பிரசங்கத்துக்காக தெரியாது உங்களுக்கு? ஏன்னா இவங்க ஜன்னல் கதவு ஷூலேஸு புரியுதா புரியலையா? புரியாத மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. Discipline and doctrine is must for the church. சபைக்கு ஒழுங்கும் சபைக்கு உபதேசமும் ரொம்ப அவசியம். எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, அதனால நான் இதோட நிறுத்துறேன். இந்த டிசிப்ளினும் டாக்டரினும் எங்க இருக்கோ அங்க தேவனுடைய பரிசுத்தம் இருக்கும். ஹோலினஸ் மூணாவது சப்ஜெக்ட், தேவனுடைய பரிசுத்தம். தேவனுடைய பரிசுத்தம் வர்றதுக்கு நம்ம வேற ஏதோ அப்ளை பண்ணிட்டு இருக்கணும்ங்கிறது இல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம என்ன செய்யுது, பரிசுத்தமாக்குது. இன்னொரு விஷயம் நம்மளை பரிசுத்தமாக்குது, அது என்னன்னு கேட்டீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் எது பரிசுத்தமாக்குது சொல்லுங்க? வசனம். வசனம் பரிசுத்தமாக்குது. நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அப்போ பரிசுத்தமாகிறது உண்மைதான்.
அதே நம்ம ஓட்டிட்டு இருக்க முடியாது. நம்முடைய பரிசுத்தத்திற்கான அளவுகோல் யாருன்னு கேட்டீங்கன்னா, வலிக்கல கிரேசியா, வலிக்கலையா, நான் தனியா நிக்கிறேன், உனக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன், உமக்கு ஏன் போயா போகுது, சரிங்களா? அவ வசனம் என்ன செய்யுது சொல்லுங்க? வசனம் என்ன செய்யுது? அவன் என்ன செய்யுது? பரிசுத்தமாக்குது. வசனம் என்ன செய்யுது ஸ்டெபி? பரிசுத்தமாக்குது. தேவனுடைய வார்த்தை நம்மளை பரிசுத்தமாக்குது. இது நடக்கும்போது யோபு புஸ்தகத்துல நிறைய பார்க்கிற ஒரு வார்த்தை இன்டெகிரிட்டி, உத்தமம். யோபு புஸ்தகத்துல நிறைய பார்க்கலாம் அந்த வேர்டு உத்தமம், உத்தமம், உத்தமம்னு. நம்ம உத்தமம் உள்ளவர்களா நம்ம மாறுறோம். அதான் பார்த்தோம். உத்தமமா நம்ம மாறும். உத்தமம்னா என்ன? வாட் இஸ் இன்டெகிரிட்டி? வெளியே தெரியுற மாதிரி உள்ள இருக்கிறது. அதான் அதுக்கு மேல சிம்பிளான விளக்கம் கிடையாது. வெளியில தெரியுற மாதிரியே, வெளியில பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி, உள்ள பார்த்தா அவள் தான். நமக்கு தாட் லைஃப்னு ஒண்ணு இருக்கு, சிந்தனை வாழ்வுன்னு சொல்லி. நம்ம உத்தமம் அங்கதான் துவங்குது. நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியாது, எல்லாத்தையும் தொட முடியாது, எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆனா எல்லாத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? சிந்திக்க. நீங்க இப்ப திங்க் பண்ணலாம். மோடிக்கு பதிலாக நீங்க உட்கார்ந்து மாதிரி திங்க் பண்ண உங்களை ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. பேசிக்கா போட்டுருவாங்க எல்லாம் இருக்க. இன்டெகிரிட்டி. சபை கிறிஸ்துவினுடைய என்னவா இருக்குது? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறாரு? அப்போ சபையை கிறிஸ்துவோட இணைக்கிற வேலையை செய்யறது யாரு? பாஸ்டர் கழுத்தா இருக்கிறாரு. அப்ப இந்த சபை சலசபை மாத்திரமல்ல, உலகளாவிய சபையும் இப்படிதான் கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கிறது. இந்த சபையில என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா, இந்த சபை உபதேசத்திலும் ஒழுங்கிலும் நடக்க வேண்டும். அப்படி உபதேசத்திலும் ஒழுங்கிலும் நடக்கிறதுக்கு சபைக்கு தரப்பட்டிருக்கிற முக்கியமான சுத்திகரிப்பான கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை சபை கடைபிடிக்கும் போது இந்த சபை உத்தமம் உள்ள சபையா இருக்கும். கைத்தட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுவாங்க. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். கிரேசியாவை நம்ம அனுப்பிடலாம் நினைக்கிறேன். கிரேசியாவுக்காக ஜம்முன்னு ஓகே ஓகே. ஒருத்தருக்கு கொஸ்டின் இல்லை. கொஸ்டின் தான் அடுத்த செஷன் வரலாம். 11 மணிக்கு நான் வரலாம் நினைக்கிறேன். வரும்போது நீங்க என்கிட்ட கேட்கலாம். 11 மணி செஷன் என்ன பார்க்க போறோம்னா, பர்சனலா தனிப்பட்ட விதத்துல நம்மளை டெவலப் பண்ணிக்கிறது எப்படி, அதை நம்ம 11 மணிக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து உள்ள நேரத்தை நான் கையில் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். நல்ல ஒரு உற்சாகத்தோடு கூட நீங்கள் எல்லாருமே கடந்துக்கிட்டீங்க. உற்சாகத்தோடு இதை ஏற்றுக்கொண்டீங்க. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டே இருந்தேன். சார் நம்ம பிள்ளைங்களா